வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. என்னதான் தயிர் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் தயிரோடு சேர்க்கப்படக்கூடிய உணவுப் பொருட்களை பொறுத்தும் அதனுடைய தீமைகள் அதிகரிச்சுட்டு தான் போகும். அப்போ தயிரை எந்தெந்த மாதிரி முறைகள் எடுத்துக்கொள்வது நல்லது, எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அந்த தீமைகள் எப்படி ஏற்படுது, அதுலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ நீங்கள் தயிர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எப்போதுமே உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை தாங்க எடுத்துக்கணும். அந்த உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை மண் சட்டியில் நீங்கள் உரைய வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது தான். உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் குடிக்கலாம். இதனால் உங்களுடைய உடல் சூடு, தலைச்சளி இது மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு நீங்கி போயிடும். ஸோ தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான முறைகள் என்னென்ன, எப்படிலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, என்னென்ன தீமைகள் ஏற்படுது விளக்கமாக பார்ப்போவாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிபால கோளாறுகள் நீங்கள் தயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலோ தயிர் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னாலோ ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் என்னென்னா, பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸை செரிமானம் செய்ய முடியாதவர்களுக்கு லாக்டோஸ் இன்டொலரன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஏற்படும். அப்போ தயிர் சாப்பிடுவது வயிற்று உபுசம், வயிற்றுப்போக்கு அல்லது வாயு தொல்லையை உங்களுக்கு ஒரு வேளை ஏற்படுத்தலாம். ஸோ தயிரில் லாக்டோஸ் குறைவாக இருந்தாலுமே தீவிரமான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இது ஒத்துக்கொள்ளாது. அதனால் பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறுகள் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. செரிமான கோளாறுகள் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது ஒத்துக்கலைன்னா உங்களுக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படும். நீங்கள் கவனமாக இருக்கணும். சளி மற்றும் ஆஸ்துமா பாதிப்பு உங்களுக்கு தயிர் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ஏற்படும். ஆயுர்வேதத்தின் படி தயிர் உடலுக்கு கபத்தன்மையை அதிகரிக்குங்க. எனவே நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடுவது அப்படின்றது சளி, இருமல் மற்றும் தொண்டை கட்டி கொள்வதற்கு உங்களுக்கு வழிவகுக்கும். ஆஸ்துமா அல்லது சைனஸ் பாதிப்பு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குன்னா தயிரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக அந்த இரவு நேரங்களில் எடுத்துக்கொண்டீங்கன்னா மூச்சு திணறல் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுருக்கமாக சொல்ல முடியும்னா உங்களுக்கு ஏதாவது இந்த சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனை, மூச்சு திணறல் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது உங்களுக்கு ஒத்துக்காது. அதுவும் இரவு நேரங்களில் நீங்கள் தயிரை சாப்பிடவே கூடாது. இப்போ ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு இந்த சளி பிரச்சனை, சுவாசம் தொடர்பான தொந்தரவுகள்லாம் எதுவும் கிடையாது, அப்போ நான் இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு புதுசாக அந்த ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சளி, ஆஸ்துமா பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குன்னா தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அந்த கிளைமேட்ஸ் சேஞ்ச் ஆகுது, தயிர் உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா சளி மற்றும் ஆஸ்துமா பாதிப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகும். நுரையீரல் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். மூட்டு வலி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அல்லது நீங்கள் மூட்டு வலி இல்லாத இருக்கும் போது கூட நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டீங்கன்னாலும் அது உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா மூட்டு வலி ஏற்பட செய்யும். இப்போ வாத நோய் அல்லது இந்த கீழ்வாதம், மூட்டு வலின்னு சொல்லக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனைலாம் இருக்கிறவங்களாம் தயிரை தவிர்க்கிறது நல்லது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தயிரினுடைய அதிகப்படியான அந்த புளிப்பு தன்மை மற்றும் குளிர்ச்சி தன்மை சிலருக்கு மூட்டு வலியை கொடுக்கலாம், மூட்டு வீக்கத்தையும் அதிகப்படுத்தக்கூடும் அப்படின்றது நம்பப்படுது. ஸோ அதனால் அது எலும்புகளை ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்பு இழக்க வைக்கும் அப்படின்றதையும் நீ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வயதானவர்களுக்கெல்லாம் அந்த மூட்டு வலி, கீழ்வாதம், முடக்குவாதம் பிரச்சனைலாம் இருக்கும். இந்த மாதிரி நபர்கள் தயிரை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதா நல்லது. ஸோ நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மூட்டு வலி அதிகரிச்சிச்சு, வாத நோய் வந்துச்சு அப்படின்னா அதுவும் ப்ராப்ளம் தான். அதனால் இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தயிரை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது தான். நீங்கள் தயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டே இருக்கீங்க தினந்தோறும் அப்படின்னா உங்களுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிச்சிடும். அதாவது கொழுப்பு பொடிவுகள் அதிகமாக ஆகி ஒபிசிட்டி தன்மை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உடல் எடை அதிகரிக்கிறதால உங்களால் எந்த வேலையுமே ப்ராப்பராக செய்ய முடியாமல் போயிடும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தயிரில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குங்க இல்லையா. ஸோ குறிப்பாக கடைகளில் விற்கப்படக்கூடிய ஃபுல் க்ரீம் தயிரை நீங்கள் தினமும் அதிக அளவில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது தேவையற்ற உடல் எடை அதிகரிப்புக்கு, ஒபிசிட்டிக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். ஸோ இதனால் நீங்கள் குனிஞ்சு நிமிர முடியாது, உங்களுக்கு பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் ஏற்படலாம், மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய உடல்நலத்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய வயது, உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய உடல் எடையும் இருக்கணும். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் கணக்கு பண்ணுவாங்க. அந்த லெவலில் தான் நீங்கள் உங்களை பராமரிச்சுக்கணும். அப்போ நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றீங்க, தயிர் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவாக இருக்குன்னு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா அது உங்களுடைய உடல் எடையை தயிரில் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வச்சு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அது நமக்கு தீமையாக முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் தயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டு ஒபிசிட்டி ஆகக்கூடிய அளவுக்கு போகாதீங்க. அதை முன்னாடி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஒருவேளை நீங்கள் தயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலுமே அல்லது உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னாலுமே அது ஏற்படலாம். அதுக்கான காரணம் என்னென்னா, தயிரில் கால்சியம் மற்றும் புரதம் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ சிறுநீரக
கோளாறு இருக்கிறவங்க வந்து புரதச்சத்தை வந்து அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக அதிகப்படியான தயிரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா சிறுநீரகத்தில் கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகளை அது லேசாக வந்து உங்களுக்கு ஒருவேளை அதிகரிக்கலாம். அதனால் கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாக முன்னாடி தடுத்துக்கணும் அப்படின்னாலுமே, கிட்னி ஸ்டோன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே தயிர் எடுத்துக்கொள்ள போவீங்க. அப்படி நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க. தயிரில் கால்சியம் மற்றும் புரதம் அதிக அளவில் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஆல்ரெடி சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்குது, கிட்னி ஸ்டோன்லாம் இருக்குன்னா நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது தான். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகரிச்சிடலாம். நீங்கள் கவனமாக இருக்கணும். செரிமானம் வந்து மந்தமாக ஆரம்பிக்குங்க நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா. ஸோ ஸ்லோ டைஜஷன் அந்த ஒரு தீமை வந்து உங்களுக்கு ஏற்படலாம். தயிரினுடைய அந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கனமான புரதம் அதாவது கொண்டது. ஸோ ஹை ப்ரோட்டீன் கொண்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். இப்போ உங்களுக்கு பசி குறைவாக இருக்குது அல்லது செரிமான மண்டலம் ஆல்ரெடி உங்களுக்கு வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடும்போது அது உங்களுடைய உடலில் வந்து உங்களுக்கு செரிமானத்தை மந்தப்படுத்திடும். டாக்ஸின்ஸை வந்து உங்களுக்கு உருவாக்கி அந்த தயிர் வந்து செரிக்கக்கூடிய நேரம் வரைக்குமே ஒரு விதமான மந்தமான ஒரு உணர்வு தான் உங்களுக்கு தென்படும். மதன்னு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறித்தனமாக நீங்கள் இருப்பீங்க. அதனால் அந்த செரிமானம் மந்தமாகக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா தயிரை நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படலாம். பிளாக்கேஜ் ஆஃப் சேனல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும், கொழுப்பு படிவுகள் உருவாகிறதால இதயம் தொடர்பான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வந்து ஏற்படலாம். இப்போ ஆயுர்வேத மருத்துவத்தின்படி தயிர் வந்து அபிஷேந்தி குணத்தை கொண்டது. அதாவது அபிஷேந்தி குணம்னா என்னன்னா உடல்ல இருக்கக்கூடிய நுண்துளைகள், அந்த பாடி சேனல்ஸ், இந்த ரத்த குழாய்கள் எல்லாத்தையுமே அடைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதனால உடலினுடைய கழிவு நீக்கம் சீராக நடக்காம போகலாம். ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உங்களுடைய உடலுக்கு கிடைக்காம போகலாம். அப்போ ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், சோர்வு ஏற்படும். அடிக்கடி ரத்தம் சீரான அளவில் உங்களுடைய உடலுக்கு செல்லலைன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதயம் தொடர்பான பிரச்சனைகள், இதயத்துக்கு செல்லலைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படும். ஸோ தயிரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஏற்படும். அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. தயிர் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு அலர்ஜி ஆகிடுச்சு, ஒத்துக்கல அப்படின்னா தோல் வியாதிகள், ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுக்கு டிசீஸ் வர ஆரம்பிக்கும். அதாவது ஸ்கின் இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ தயிர் வந்து புளிப்புத்தன்மை கொண்டது மற்றும் உடலினுடைய வெப்பத்தை வந்து உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து தக்க வச்சிடும். அதனால் உங்களுக்கு முகப்பொரு வர ஆரம்பிக்கலாம். அதிகப்படியான தயிர் நுகர்வு முகப்பொருவு உங்களுக்கு உண்டாக்கலாம். அரிப்பு மற்றும் படை சம்பந்தமான அரிப்பு, சொரிசிரங்கு, படை, தேமல் இந்த மாதிரி உங்களுக்கு தோல் நோய்களை ஏற்படுத்தலாம். அல்லது உங்களுக்கு ஏற்கனவே தோல் நோய்கள், சொரியாசிஸ், அதிகப்படியான அரிப்பெல்லாம் இருக்குன்னா தயிரை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது பாதிப்பு இன்னும் தீவிரம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய அளவுக்கு தயிரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜுரம் மற்றும் அலர்ஜி உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கலாம். நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபீவர், அலர்ஜி வரும். இப்போ காய்ச்சல் அல்லது ஏதேனும் தொற்று பாதிப்பு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும்போது தயிர் சாப்பிட்றது அப்படின்றது உடலினுடைய கபத்தை இன்னும் உங்களுக்கு அதிகரிச்சிடும். அதனால் காய்ச்சல் வந்து குணமாகக்கூடிய நேரத்தை அது இன்னும் நீட்டிச்சிடும். அதனால் காய்ச்சல் வந்து சரியாக போகலாம். அலர்ஜி வந்து இன்னமும் உங்களுக்கு இருக்கலாம். மேலும் தொண்டை புண், அந்த சோர் த்ரோட் இருக்கிறவங்கலாம் குளிர்ந்த தயிர் சாப்பிடுவதனுடைய அந்த நிலைமையை வந்து இன்னும் அது மோசமாக்கலாம். அதனால் ஜுரம் மற்றும் அலர்ஜி எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா ஸோ இன்னமும் நீங்கள் வந்து தயிர் எடுத்துக்கொள்ளாதீங்க. அல்லது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டீங்கனாலுமே ஜுரம், அலர்ஜி ஏற்படுறதுக்கு பை சான்சஸ் இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் தயிர் எப்போதுமே எப்படி எடுத்துக்கணுன்றது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம். இப்போ நீங்கள் நல்லா உறைந்திருக்கக்கூடிய தயிர் தான் எடுத்துக்கணும். புளித்த தயிர் இருக்குங்க இல்லையா, அதிகப்படியான புளித்த தயிர் வந்து பிபி ப்ராப்ளத்தை அதிகரிக்கலாம், அசிடிட்டியை உங்களுக்கு உண்டாக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்புறம் மழை காலங்களில் வந்து குளிர்காலங்கள்லாம் நீங்கள் தயிர் சாப்பிட்றது அப்படின்றது உங்களுக்கு சைனஸ் தொடர்பான, சுவாசம் தொடர்பான பிரச்சனையை உண்டாக்கலாம். அதனால் அதையுமே நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். தயிரை வந்து எந்தெந்த உணவுப் பொருட்களோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தினோட தயிரை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் மீனோட தயிரை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாம்பழத்தோட தயிரை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. உளுத்தம்பருப்போட தயிரை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளோட தயிரை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. ஸோ தயிர் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நேரடியாக சாப்பிடும்போது தீமைகள் ஏதாவது ஏற்படுது, அப்போ நம்ம வேறு எதனா சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் மோர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். தயிரை மோராக்கி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.